ஏய் மாப்ள, ஏய் எங்கடா இருக்க? கீழே செப்பல் கிடக்கு, இங்கே வந்து பார்த்தா ஆளை காணா. ஏய் நீ என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? வாடா வீட்டுக்கு போவான். ஏய் இது என் வீடு தானே. ஏய் இதுவும் ஓ வீடு தான் மாப்ள. கீழே போவோம் மாப்ள, மாடியில் வந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். ஏய் கீழே இப்போதைக்கு போக முடியாது உனே. ஏய் வாடா, என்ன வா இப்போ போவான் கீழே. ஏய் சொன்னா கேளுடா, கீழே வர முடியாதுடா, வைவாடா. பஞ்சாயத்து இழுத்துட்டியா? பஞ்சாயத்து இழுத்து தான் இங்க வந்து உருன்னு உட்காந்துருக்க மாப்பிள்ள. இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே என்கிட்ட? நான் வீட்டுல அம்மாட்ட பேசுவா. ஏய் பஞ்சாயத்தா? கீழே வீடு அலசி விட்டு இருக்காங்கடா. என்ன மாப்பிள்ள? சரி அதை விட, நீ எதுக்கு முட்டுச்சந்துக்குள்ள மூட விட்டா உட்காந்துருக்க? நான் வழக்கம் போல தான் குடும்ப சூழ்நிலை. இந்த நாளைக்கு 1ஆம் தேதி இஎம்ஐ கட்டணும். வீட்டுல ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் அதுன்னு வாங்கி விட்டாங்க. யாரு கட்டணும்? நான் தானே கட்டணும். போன மாசம் சம்பளம் வேற போடல. என்ன பண்றது? இது பத்தாதுன்னு சும்மா இருந்தவனை பிடிச்சி கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டாங்க. நீ பாட்டுக்கு இருந்தா கல்யாணம் முடிச்சு விட்டாங்களா மாப்பிள்ள? அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பாப்போமான்னு தான் கேட்டாங்க. நீதான் பொண்ணு பாருங்க, கல்யாணம் உடனே பண்ணிருங்க அப்படி இப்படின்னு ஆடினேன். இப்போ வந்து குத்துதே குடையுது என்னன்னா, ஏய் இப்படி இதே இப்படி ஓப்பனா சொல்லிருக்கு. அதெல்லாம் ஒல்ட்டியா மாப்பிள்ள? அதுக்கு தான் மாப்பிள்ள முன்னாடியே சிந்திச்சு செயல் பண்ணா. என்னை மாதிரி இப்ப சிங்கிளா இருந்திருக்கணும். நீ என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா கல்யாணம் பண்ணிருக்கேன். தப்புஷ்ட நீ உனக்கும் வரும்ல மாப்பிள்ள. எனக்குன்னு இல்ல, எல்லாத்துக்குமே நடக்கும். இப்ப நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு வச்சுக்குவேன், எனக்கும் இதே பஞ்சாயத்துல நடக்கும். அப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், தட்டி விட்டு போறோன்றதெல்லாம் மேட்டரே இருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. டேய் இங்க பாடுற ஒரு நிமிஷம், பாடுற ஒரு நிமிஷம். வாழ்க்கைனா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கதான் மாப்பிள்ள செய்யும். அதை அப்படியே குனிஞ்சு போய்கிட்டே இருக்கணும். ஆமா கரெக்டா தான் மாப்பிள்ள. அப் அண்ட் டவுன் இருக்கும் வாழ்க்கையில. என்ன இருக்கதான் மாப்பிள்ள செய்யும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சரியா போயிரும். சரியா? சரி ஆமா, நீ எதுக்கு வந்த? அவசரமா கால் பேர பண்ணிருக்க, ஓடி வர வந்திருக்க. என்ன ஆச்சு? ஏய் நான் வந்த விஷயத்தை மறந்துட்ட மாதிரி ஒன்றும் மாப்பிள்ள. இங்க வாயா. சொல்லு, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லையா, நம்ம ஸ்னாப் சாட் இருக்குல்ல, அதுல ஸ்ட்ரீக் முடிவு பண்ணுறது. அதான் நான் அந்த செந்தில், குணா அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான். நேராக போய் அவங்க வீட்டில் சொல்லிட்டு, அவங்க வீட்டில் ஒரு காப்பியை போட்டு கொடுத்தாங்க. நல்லா மனமா குடிச்சுட்டு அப்படியே ஓன்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ எப்படி ஸ்னாப் போட்டு விட்டுறியா? ஒழுங்கா எந்திரிச்சு போறியா இல்ல அசிங்க திட்டவா? ஏய் என்னையா? ஏய் இப்போ என்ன அரை மணி நேரமா சொல்லிக்கிறீங்க புலம்புரிய லைஃப்பை பத்தி? நீ வாட்டுக்கு அப்படியே பகுமானம் வந்து ஸ்னாப்பு ஸ்ட்ரீக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏய் மாப்பிள்ள, நீ நல்லா யோசிச்சு பாரு. கஷ்டம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஸ்ட்ரீக்கு முடிஞ்சுன்னா திருப்பி முதல்ல இருந்து தான் வரணும். எந்திரிச்சு ஓடுறான். போடான்னு சொன்னா போறேன். எது கட்டையிட்டே தூக்குறீங்க? சும்மா ஸ்னாப்பு ஸ்ட்ரீக்குன்னு இருக்கு. அப்படி என்னடா இருக்கு அதுல?